ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்ய போகிறேன்னா பீட்ரூட்டுக்கு வச்சு பீட்ரூட் அல்வா தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போகிறேன். நீங்களும் இந்த மாதிரி பீட்ரூட்டில் அல்வா செஞ்சுருக்கீங்க பாருங்கள். இந்த 2 பீட்ரூட் இருக்குது. எங்கள் வீட்டில் பொரியல் செஞ்சு சாப்பிட மாட்டேங்கிறாங்க, ஃபுட்டில் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஏதோ ஒரு வகையில் பீட்ரூட் கொடுக்கணுங்கிறத வேண்டி ஸ்வீட்டாக செஞ்சு கொடுக்கலாங்கிற நினச்சிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது அல்வா செய்யலான்னு செஞ்சுட்ருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பாருங்கள், இதுக்கு என்னென்ன தேவைன்னா ஃபஸ்ட்டு நல்லா கழுவிக்கலாம். கழுவி தோலை சீவி எடுத்துகிட்டு நல்லா துருவிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி துருவுறதை வச்சு துருவிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா துருவின பின்னாடி நல்லா சட்டி காரம் இல்லாத வானொலி எடுத்து நல்லா பால் ஊற்றி கொதிக்க விட்டு இது வேக வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் சர்க்கரை இதெல்லாம் போட்டு நம்ம அல்வா கிண்டலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நல்லா ஈவினிங் நேரம் சாயந்தர நேரம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். கிளைமேட்டெல்லாம் சூப்பராக இருக்குது. வெளியில் உட்காந்தா ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறேன். எங்கள் வீட்டில் வந்து உட்காந்து ஃபோட்டோ வீடியோ எடுத்தால் சூப்பராக இருக்கும். டைம் பாஸ் ஆகலைன்னு இங்கே உட்காந்து நல்லா வேடிக்கை பார்த்துக்கலாம். நல்லாயிருக்கும். மெயின் ரோட்டில் மேலேயே எங்கள் வீட்டு இருக்கிறனால நல்லா வேடிக்கை பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இயற்கை பார்த்தீங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கள் வீட்டில் எங்களுக்கு டைம் பாஸ் ஆகலைன்னா எனக்கு இந்த ஸ்டெப்பில் உட்காந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் எப்போவுமே உட்காந்து வேடிக்கை பார்த்துட்ருப்பேன். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நான் ஸ்டெப் மேலே உட்காந்துட்ருக்கேன். இந்த ஸ்டெப் மேலே உட்காந்தா எனக்கு டைம் பாஸ் ஆகலை அப்படின்ற நினைக்கிறப்பெல்லாம் அந்த ஸ்டெப் மேலே உட்காருவேன். நெக்ஸ்ட்டு ஃபோன் பேசுகிறதா இருந்தாலும் இந்த ஸ்டெப் மேலே உட்காருவேன். ஏதாவது சாப்பிட்ணுன்னா கூட அந்த ஸ்டெப் மேலே உட்காந்துட்டு இப்படி வேடிக்கை பார்த்துட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சாப்பிடுவேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நல்லா பீட்ரூட் கழுவி தோலெல்லாம் சீவிட்டு நல்லா திருகி வச்சுருக்கேன் பாருங்கள். நல்லா துருவின்னு சொல்லுவாங்க, நான் திருகின்னு சொல்லுவேன். ஒரு சிலர் வந்து ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ பூ மாதிரி பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அதில் பால் ஆட் பண்ணியிருக்கேன். வேகிறக்காக பால் ஆட் பண்ணியிருக்கேன். அல்வாக்கு பீட்ரூட் அல்வாக்காக பால் ஊற்றி வேக விடுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ ஒரு ரெட் கலர் ரோஸ் பிங்க் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நான் வீட்டில் இருக்கிறனால என் பசங்களுக்காக பீட்ரூட் அல்வா தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போகிறேன். பீட்ரூட் நிறைய மிச்சமாயிருச்சு. எங்கள் பசங்க பொரியலாக செஞ்சு சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அதனால் இந்த மாதிரி ஸ்வீட்டாக செய்யலான்னு செஞ்சிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வெந்துட்டுருக்குன்னு பாருங்கள். பால் ஊற்றி வேக வச்சுருக்கேன். கொஞ்சம் வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் வெந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். நல்லா கொலைய வேகணும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இது என்னன்னு பார்த்தீங்களா? சுகர் ஃப்ரெண்ட்ஸ். சுகர் தான் ஆட் பண்ண போகிறேன் நான் அல்வாக்கு. பாருங்கள், டம்ளரில் அளந்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், 1 டம்ளர் எடுத்துருக்கேன். அப்படியே அதில் கொட்டிக்கிறேன். அல்வாவில் கொட்டிட்டு வேக வைக்கலாம். அதில் திருப்பி ஒரு 1/2 டம்ளர் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். எப்படி ஆட் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். நிறைய ஆட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? தனியாக தெரியுதா? இப்போது சுகர் ஆட் பண்ணதையுமே நிறைய லூஸ் ஆகும். நல்லா தண்ணி மாதிரி ஆகும் இல்லைங்களா? சுகர் பாவ் ஆகும்ல. மில்க்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீட்ரூட்டு, அடுத்து சுகர், இதெல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்லா சுகர் ஆட் பண்ணி வேக விட்டுருக்கேன். பால், பீட்ரூட்டு, சுகர் நல்லா பாருங்கள். எவ்வளோ சுகர் ஆட் பண்ணதையுமே எவ்வளோ தண்ணி மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், முக்கால் வேக்காட்டெல்லாம் ஆயிடுச்சு. ட்ரை ஆயிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதில் நெய் ஊற்றியிருக்கேன். ஓரளவுக்கு நல்லா பசைவாக வரும் இல்லைங்களா? ஓரளவுக்கு நெய் ஊற்றியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நல்லா அல்வா திரண்டு எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். எவ்வளோ இருந்துச்சு பார்த்தீங்களா? நல்லா வெந்து சுருங்கி இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சுருங்கி வந்திருக்கு.
பாருங்கள் பீட்ரூட் அல்வா ஆயிடுச்சு, ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல்.